சென்னை அப்டேட்ஸ் என்கிற எக்ஸ்தல பக்கத்தில் திருச்சி மெட்ரோ திட்டத்திற்காக 11,000 கோடி ரூபாய் செலவாகும் என விரிவான முதற்கட்ட திட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பதிவு வெளியாகி இருக்கிறது. இந்த பதிவை பார்த்த சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுவதை நிறுத்த வேண்டும் என்றும் அடிப்படை விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ட்வீட் வெளியிட்டிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த பெரம்பலூர் மக்களவை தொகுதி திமுக எம்பி அருண் நேரு கார்த்தி சிதம்பரத்திற்கு அதே ட்விட்டர் வழியாக பதிலடி கொடுத்திருக்கிறார். அதில் பெரம்பலூர் மக்கள் தன்னை தேர்வு செய்ததற்காக நான் நன்றி கூறி வருகிறேன். என்னுடைய மக்களவை தொகுதியில் இருக்கும் 4 சட்டப்பேரவை தொகுதிகள் திருச்சி மாவட்டத்தில் தான் இருக்கின்றன. இங்கிருக்கும் மக்கள் திருச்சி நகரையும் புறநகரையும் இணைக்கும் மெட்ரோ திட்டங்களுக்கு மிகுந்த ஆதரவாக நிற்கின்றனர். திருச்சி நகரத்தில் தான் கல்லூரிகள், மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்கள் இருக்கின்றன. திருச்சி நகரம் வேகமாக வளர்ந்து விட்டதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு நகர்ப்புறத்தில் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் அதிகரித்து வரும் மக்கள் தொகையை சமாளிக்கவும் வெறும் சாலைகள் மட்டும் போதாது, அதற்கு மெட்ரோ ரயில் திட்டங்கள் போன்ற நவீன கட்டமைப்பு வசதிகள் தேவை என்று பதிவிட்டிருக்கிறார்.